மந்த் எண்டு கையில் சுத்தமாக காசு இல்லை, அதான் கேட்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரண்யா, பசிக்குது, சாப்பிட்லாமா? இன்னைக்கு நான் சமைக்கல. உனக்கும் எனக்கும் சேர்த்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன். என்ன பார்க்குற? இல்லை, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. இந்த ஒரு தடவை மட்டும் நீ ஆர்டர் பண்ணுறியா? நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் போட்டுறேன். உனக்கு இதே வேலையா போச்சு. சாரி சரண்யா. போதும், பேசாத. நல்லா இருக்குல்ல இது? சபரி, இது என்னோட ஃப்ரெண்டு பிரசாந்த். பிரசாந்த், சபரி என்னோட ஹஸ்பண்ட். இவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரா. ஓ, எங்க ஒர்க் பண்றீங்க? அது இவனா மோட்டர் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கான். மாதம் 15,000 ரூபாய் தான் சம்பளம். என்னை விட ஒரு மடங்கு கம்மி. சார் கணக்கு பிள்ளையா? ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் நல்ல சேலரியில் கிளர்க் வேகன்சி இருக்கு, போறீங்களா? வீட்டை விட்டு வெளிலப்படா. வாட்? உன்னை தான் சொல்கிறேன், காது கேட்கலையா? வீட்டை விட்டு வெளிலப்படா. ஏய் சபரி, ஏய் நீ வாய்மறி. இது என் வீடு. இங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். வெளிலப்படா. சரண்யா, இதுக்கு மேலே நல்லா இங்கே இருக்க முடியாது. பாய். பிரசாந்த், என்ன இதெல்லாம் சபரி? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உன்னை விட கம்மியாக சம்பளம் வாங்கினா அவ்வளோ கேவலமா என்ன? நான் உழைச்சி தானே சாப்பிட்றேன், பிச்சை எடுத்து சாப்பிடலையே. நம்ம அவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணுற. அன்னைக்கு அப்படிதான் பெட்ரோல் போட காசுலன்னு வாங்கிட்டு வந்து கேட்டேன். உன் புருஷங்கிற உரிமையில தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு நம்ம அவ்வளோ சலிச்சிட்டு கொடுக்குற. என்கிட்ட காசு இல்லைன்னு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குற. இவ்வளோ நாள் என்னை நீ தனியாக அவமானப்படுத்திட்டு இருந்த. ஆனால் இன்னைக்கு உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இங்கே பார், ஒவ்வொரு முறை நான் உன்னை விட கம்மியாக சம்பாதிக்கிறேன் நீ சொல்லி அவமானப்படுத்தும் போதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு ஒரு தடவை நீ யோசிச்சு பார்த்துருந்தேன்னா கூட இப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன் சரண்யா. புரியுது சபரி, என்ன இருந்தாலும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. இன்னைக்கு நான் அவன் முன்னாடி உன்னை இப்படி பேசியிருந்திருக்க கூடாது. ஒரு வாட்டியும் நீ என்கிட்ட லவ்வா வந்து பேசும்போது நான் அதை மதிச்சது கூட இல்லை. என்ன யாராச்சும் இப்படி பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்னு இப்போ புரியுது. இனிமேலாவது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பா நடந்துக்க கற்றுக்கோ. ஒருத்தவங்களோட வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதையே குத்தி குத்தி காட்டாத. சரி சபரி, இனிமே இந்த வீட்டில் உன் காசு என் காசுன்னு எதுவும் இல்லை. எல்லாமே நம்ம காசு தான். சரியா?